உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இப்போ இந்த காஃபி குடிச்சிட்டு போறியா இல்லையா? வரல. இந்த காப்பி எடுத்துட்டு நீட்டுறது, சும்மா கண்ணு அடிச்சு நைஸ் பண்றது, இந்த வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்கிற வேண்டாம். போலாங்கிட்டு. ஓஹோ, உனக்கு காஃபி கொடுத்தா உன் ஐஸ் வைக்கிறேன்னு நினைப்போ? பின்ன உனக்கு என்ன ஏமலாக்குற? நீ எது செஞ்சாலும் அதுல ஒரு இக்கு வச்சுதெல்லாம் செய்த. அப்போ நான் செஞ்சா அதுல ஒரு சுயநலம் இருக்கும், நீ செஞ்சா அது தப்பு இல்லல்ல? நான் என்னல செஞ்சேன்? என்னடி செஞ்சேன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அங்க என்ன சைட் அடிச்சிட்டு இருந்தல, அது சுயநலம் இல்ல? இது நானு உன்னையே சைட்டு. ஆமாண்டா. ஏல இப்படி வாய் கூசாம என் மேல அபாண்டமா பழி போடுத? ஏன் கோலத்தை பார்த்தது ஒரு குத்தமா? கோலத்தை பார்த்துதான் நீ சொல்ற, அத நான் எப்படி நம்ப முடியும்? மூக்கு மொழியா ஒரு பொண்ணு குனிஞ்சு வளைஞ்சு கோலம் போடுவாளாம். இவர் கோலத்தை மட்டும் பாப்பாராம், பொண்ணை பார்க்காம கண்ணை பொத்திப்பாராம். இத நாங்க நம்பணுமா? உங்ககிட்ட மனுஷ பேச உன்ன தள்ளுல. ஏய், இப்ப நீ காஃபி குடிக்க போறியா இல்லையாடா? முடியாதுல, போடி அங்கிட்டு. குடிக்காம போனனா அதுக்கான பின் விளைவுகளை நீ சந்திக்க வேண்டியிருக்கும் சொல்லிட்டேன். முன் விளைவு, பின் விளைவு, மேல் விளைவு, கீழ் விளைவு, பக்க விளைவு அம்புட்டியும் நாங்க பாத்துக்கிட்டு தான். போ போய் தெரிஞ்ச டாக்டர் வேலையை ஒழுங்கா பாரு. ஏய் ஹலோ, நான் அப்படிலாம் அடங்கிட மாட்டேன் பிரசிடென்ட். இன்னட்டி என்ன செய்வ? நீ இப்ப காஃபி குடிக்காம போனன்னு வெயி, நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், தர்ணா பண்ணுவேன். ரொம்ப நல்லதா போச்சு. நீ தர்ணாவே பண்ணு. நீ வைக்கிற அந்த மானம் கெட்ட சமையல சாப்பிடுறதுக்கு என் தங்கச்சி கையாலே சாப்பிட்டு போயிடுவேன். தர்ணா ஆரம்பிமா, ஆரம்பி. சும்மா இல்ல பிரசிடென்ட், வீட்ல மட்டும் இல்ல, நான் கிளினிக் கூட போக மாட்டேன். அது மட்டும் இல்ல, என்னை இந்த பிரசிடென்ட் தாலி கட்டி கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்துறான்னு வீடியோ எடுத்து மொபைல் போன்ல ஊர் ஃபுல்லா பரப்பி விட்டுருவேன். பரப்பு. நீ பரப்பதெல்லாம் பார்த்துட்டு ஊர்காரங்களாம் உடனே நம்பிடுவாங்கன்னு நினைச்சியா? அதெல்லாம் ஒருத்தனை நம்ப மாட்டானுவ. ஓ, ஏன் நம்ப மாட்டாங்க? ஒரு பொண்ணு அழுதுகிட்டே வீடியோ எடுத்து கதர்னான்னு வெயி, எவனா இருந்தாலும் உடனே நம்பிடுவான். செஞ்சு காட்டவா? ஒரு காப்பிக்கு இம்பிட்டு அக்க போறா. இதுக்கு மேல இன்னும் ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இருக்கு, அத அடுத்த ரவுண்ட்ல இறக்கி விடுவேன். இப்ப சண்டைக்கு நான் ரெடி, நீ ரெடியா மிஸ்டர் பிரசிடென்ட்? என்ன பயம் காட்டுதியா? நீ பயம் காட்டணும்னே பயந்துருவாங்களா? பயம் காட்டலப்பா, ஒரு நிமிஷம் இரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் உங்க பிரசிடென்ட் சண்முகம் ரொம்ப நல்லவர்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அவரோட மறுபக்கம் என்னன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு? என்ன அவர் எப்படி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும்ல. இப்ப அவர் எனக்கு சோறு கூட போடாம, பச்சை தண்ணி கூட கொடுக்காம ரூம்லயே அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்துறாரு ஃப்ரெண்ட்ஸ். என்ன காப்பாத்த ஆள் இல்லாம. டேய் டேய், சூடா இருக்குடா, மெதுவா. ஓ, குடிச்சிட்டியா? அந்த பயம் இருக்கட்டும். இல்லை, உனக்கு பயந்தெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏதோ வைத்தியம் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டியே, அப்புறம் ஊர் குழந்தைங்களாம் நோய் வாய்ப்பட்டு வீட்டில் கஷ்டப்பட மாட்டாங்களா? அதுக்காக தான் குடிச்சது. நம்பிட்டேன் நம்பிட்டேன். இப்போ நீ கிளம்பலாம். கிட்டலாம் மனசும் பேசுவானா? டேய் போடா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அண்ணா, பேச மாட்டியா அண்ணா? அண்ணா, என்னை மன்னிக்க மாட்டியா அண்ணா? இல்லை, கண்டவங்கிட்டலாம் பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. கேட்டல செம்போகம் சொன்னத, ஒரு உசுறு போயிருக்குல, ஒரு குடும்பம் ஒரு உசிரியே இழந்திருக்கு, ஒரு புள்ள இறந்திருக்கு, ஒரு குடும்பம் ஒரு புள்ளைய இழந்திருக்கு. அவளை துடிக்க துடிக்க கொண்டு போட்ட ஒருத்தனோட அவனை காப்பாத்துறதுக்காக துணை போய் நிக்குதா? அவ கூட பேசி உறவாட சொல்லுதியா? டேய் டேய் சண்முகம், அவளே உடைஞ்சு போயிருக்காடா, நீ வேற இதெல்லாம் எதுக்குடா? உடைஞ்சு போயிருக்காளா? இல்லை,
துண்டு போட்டிருக்கே அதை தாண்டி போயிருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? என் பணத்தை தாண்டி போனதுக்கு தானே சமா. ஐயோ அண்ணே என்னென்ன பேசுத? ஏய், தேவையில்லாம என்ன யாரும் அண்ணன்னு கூப்பிட வேண்டான்னு சொல்லு. அம்புட்டும் விட்டு போச்சு. ஒருத்தி உசுர விட்டு பணமா போனா, இன்னொருத்தி உசுரோட என்ன பணமாக்கிட்டு போயிட்டா. அவ்வளவுதான் வித்தியாசம். இனி எனக்கு வெறும் 3 தங்கச்சிங்க தான். அவளுக்குதான் இனி என் வாழ்க்கையில அது போதும். அவ யாரும் இங்க வந்து அண்ணன் கிண்ணன் உறவாட வேண்டான்னு சொல்லு போ. ஹே, அவன் கோவமா இருக்காண்டி, அப்புறமா சமாதானப்படுத்திக்கலாம். நீ இப்ப கிளம்பு. என்னது சமாதானப்படுத்துறதா? என்ன சமாதானப்படுத்துவாவ? சரிடா, சரி விடு. சரி, அவ போயிட்டா, அதுக்கு என்ன பண்ண சொல்ற? இப்ப என்ன அவளை கொலை பண்ணணுங்கிறியா? எங்க இருந்தாலும் அவ நிம்மதியா வாழ்ந்தா பத்தாதா? நிம்மதியா வாழ்வாளா? எப்படி நிம்மதியா வாழ்வா? இல்ல நம்ம எல்லாரோட நிம்மதியை கெடுத்துட்டு போய் ஒருத்தி நிம்மதியா வாழ்ந்துருவாளா? அப்படி வாழதான் முடியுமா? இல்ல வாழதான் விட்டுருவானுங்களா? அப்படி வெளியிலே சிரிச்சிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள அடிபட்டு மிதிப்பட்டு வெளியில சொல்ல முடியாம செத்து தானே போன. என் அப்ப அவரு தங்கச்சி ஒரு நரகத்துல தள்ளினாரு. இன்னைக்கு என் நிலைமையும் அதுதானே. என் தலையெழுத்து என் அப்பன் தலையெழுத்து மாதிரி ஆயிப்போச்சே. டே சண்முகம், விடுடா. நீ எதுவும் பேசாம வா, நாம கிளம்பலாம். நீ வண்டி எடு. சொல்லி வை. எப்போ கோயில்ல என் மரியாதை கட்டணும்னு என்ன அவமானப்படுத்தினாலோ அவளுக்கும் எனக்கு எந்த உறவும் கிடையாது. இந்த ரோட்ல நின்று அண்ணன் கூப்பிடுறது, ஏதாச்சும் குளத்துல பார்த்து தங்கச்சி கிட்ட பேச போறது, எந்த வேலையை வச்சு கூடாதவ. இனிமே எனக்கு 3 தங்கச்சிங்க தான். அவளுக்கு நிம்மதியா வாழ விட சொல்லு. ஏலே, நீ வேணா வந்து வண்டியில ஏறு. இல்ல இவ கூட நின்ன வப்பாரி வச்சு இப்போ பாத்துக்கிறேன். ஏய், இப்போ நான் பாத்துக்கிறேன். போ. ஏர்னியா? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நாம இனிமே அந்த ஐஸ்கிரீம் பார்லருக்கு போக வேண்டாம். அங்க போய் போய் போர் அடிக்குது. எப்பவுமே ஒரே ஃப்ளேவர் தான். நான் ஸ்கூல் போற வழியில ஒரு புது ரெஸ்டாரண்ட் பார்த்தேன். ஓ அப்படியா? அங்க கலர் கலரா ஐஸ்கிரீம் வச்சிருக்காங்க. நாம இனிமே அங்கேயே போய் சாப்பிடலாமா? ஓகே, சாப்பிடலாமே. ஷியோர். இனிமே அந்த பழைய ஐஸ்கிரீம் பார்லருக்கு டாடா. ஓகே டாடா. சரி, என் ஃப்ரெண்டுக்கு வேற என்னென்ன வேணும்? நிறைய ஊர் சுத்தலாம் ஃப்ரெண்ட். சினிமாக்கு போலாம், பீச்சுக்கு போலாம், அப்புறம் நிறைய நிறைய இருக்கு. நான் ஒன்னொன்னா சொல்லுவேன், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட், கண்டிப்பா. இனிமே நமக்கு வேற என்ன வேலை? ஜாலியா நம்ம ஊர் சுத்தலாம், ஹாப்பியா இருக்கலாம். ஓகே? ஆமா, உங்க அம்மா எங்க ஃப்ரெண்ட்? என்ன 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவ லிஸ்டா போட்டுட்டு இருக்கா. நீங்க என்ன எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க போறீங்களா? எந்த குழந்தைக்கும் கேட்ட பொருளை உடனே வாங்கி கொடுத்துட கூடாது. அப்புறம் எல்லாமே ஈஸியா கிடைக்குங்கிற நினைப்பு வந்துரும். ஹலோ 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 மேடம், ஒரு நிமிஷம் இருங்க. ஏங்க, நாங்க அப்பாவும் பொண்ணு ஏதோ பேசிட்டு இருக்கோம். நீங்க மேனஸே இல்லாம இடையில போனை வாங்கி அது பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்களே. உங்களுக்கு அதெல்லாம் சொல்ல எந்த ரைட்ஸும் இல்லை. ஓகே? அப்பா பொண்ணுக்கு நடுவுல தேவையில்லாம யாருக்கும் என்ட்ரி கிடையாது. ஓகே? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, போனை முதல்ல என் பொண்ணுகிட்ட கொடுங்க. இனிமே அப்பா பொண்ணு விஷயத்துல தேவையில்லாம மூக்க நுழைக்கிற வேலை வச்சுக்காதீங்க. நீங்க தள்ளியே நில்லுங்க. இது எங்களுக்குள்ள இருக்கிற டீல். என் பொண்ணு என்கிட்ட உரிமையா கேக்குறா, அத வேணான்னு சொல்ல நீங்க யாரு? மேடம், அதெல்லாம் அந்த காலம். ஓகே?
இனி நாங்க யாருக்கும் பயப்படுறதா இல்ல. என் ஃப்ரெண்டே என்கிட்ட இப்பதான் உரிமையா கேக்குறாங்க. இப்ப வந்து அதை கேட்காத இதை கேட்காதன்னு, அதை வாங்கி கொடுக்காத இதை வாங்கி கொடுக்காதன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. போங்க மேடம், போய் உங்க அதிகாரத்தை எல்லாம் ஆபீஸ்ல வச்சுக்கோங்க. இந்த அப்பா பொண்ணு நடுவுல எல்லாம் நீங்க வராதீங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அம்மா போன் கொடுமா. ஃப்ரெண்ட், நீங்க என்ன சொன்னீங்க? அம்மா சிரிக்கிறாங்க. நான் கூட திட்டுவாங்கன்னு நினைச்சேன். எங்க எங்க திட்டு சொல்லுங்க பாப்போம். நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். நம்ம 2 பேரையும் கண்ட்ரோல் பண்ற ரைட்ஸ் யாருக்கும் கிடையாது. ஓகே தானே ஃப்ரெண்ட்? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஃப்ரெண்ட், இன்னைக்கு எனக்கும் டெடி பியருக்கும் 2 ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லிருக்கீங்க. நோ ஃப்ரெண்ட், நான் ஏற்கனவே சொன்னதுதான். இனிமே உங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் தான். அப்ப நீ எப்ப வந்தாலும் 2 ஐஸ்கிரீம் சாப்பிடுறியா? இல்லம்மா, ஃப்ரெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஒன்னு தான் வாங்கி தருவாரு. இல்ல ஃப்ரெண்ட்? ஆமா, கரெக்ட் ஃப்ரெண்ட், கரெக்ட் தான். பரத் சார், ஒரு ஸ்ட்ராபெரி, ஒரு வெண்ணிலா அண்ட் சாக்லேட். ஓகே சார். இந்த சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. ஆதி, அம்மா கல்யாண விஷயத்தை பத்தி எதுவும் சொன்னாங்களா? என்கிட்ட பேசிட்டு தான் உங்க வீட்டுக்கு வந்தாங்க. ஏன் பாரதி, என்னாச்சு? பாரதி, உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னா தாராளமா சொல்லலாம். அது வந்து நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. கல்யாணம் நின்னு துரை ஜெயிலுக்கு போனதுல என் மாமியார் ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. இன்ஃபேக்ட் ரொம்ப கோவமா இருக்காங்க. என் மாமனார் கிட்ட அவங்களுக்கு இருக்கிற பயத்தால அவங்க நம்ம கல்யாணத்துக்கு பெருசா எந்த எதிர்ப்பும் காட்ட மாட்டாங்க. ஆனா மனசுக்குள்ள அவங்களுக்கு நிறைய வருத்தம் இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல நிச்சயதார்த்தம் எல்லாம் பண்ணாம சிம்பிளா கல்யாணம் மட்டும் பண்ணக்கூடாதா? இது கேட்க தான் இவ்வளவு தயங்குனீங்களா? நான் என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன் பாரதி. இந்த பாருங்க, ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க பாரதி. இட்ஸ் சிம்பிள். துரை ஜெயிலுக்கு போனதுக்கான காரணம் அவன் பண்ண தப்பான விஷயங்கள் தானே தவிர அதுக்கு நீங்க ஒன்றும் காரணம் கிடையாது. அதுக்கும் நீங்க நம்ம நிச்சயதார்த்தத்தை வேண்டாம்னு சொன்னதுக்கும் எந்த லாஜிக்கும் இல்லை பாரதி. அது மட்டும் இல்லாம எனக்கு இனிமே உங்க கூட லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு மொமெண்ட்ஸும் ரொம்ப மெமரபிளா இருக்கணும். ஒவ்வொரு நிமிஷத்தையும் உங்க கூட நான் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். வராதவங்க வீடு தேடி வந்திருக்கீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. கணக்கு ஐயா, அது போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க. கணக்கு ஐயா, இந்தாங்க. தம்பி, நீங்க என் வீடு தேடி வந்திருக்கீங்க. என் தரப்புல இருந்து உங்க 2 பேருக்கும் என் சார்பா ஒரு சின்ன பரிசு வாங்கிக்கங்க. தம்பி, என்ன யோசனை? பரிசு தானே, வாங்கிக்கங்க. டேய்,
இவ்ளோ பெரியவர் கொடுக்கறாரு, வாங்கிக்கோ கௌதம், வாங்குடா. இப்ப எதுக்கு இந்த gift? என்னம்மா இப்படி கேட்ட? சொந்த ஊருக்காரன் உங்க கல்யாணத்துல தான் வந்து கலந்துக்க முடியல. அன்னைக்கு கிரகப்பிரவேசத்துலயும் பெரிய கலாட்டாயி போச்சதில்ல. வாங்கிட்டு வந்து பரிசை கொடுக்க முடியல. சரி, தம்பதி சமேதரா முத முறையா ஜோடியா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க. வெறும் கையோடி அனுப்ப முடியும்? மாமா என்னம்மா பண்றீங்க? அதெல்லாம் வேண்டாமா, அப்படிலாம் பண்ணக்கூடாது. பொறுமை பொறுமை. எல்லாருக்கும் தான் சொல்றேன், பொறுமையா இருங்க. எதுக்கு உணர்ச்சி வசப்படணும்? அதை நீ திறந்து பார்த்தேன்னு வைய, அதுக்கப்புறம் அதை இந்த மாதிரி தூக்கி போட உனக்கே மனசு வராது பாப்பா. அட அது கொடுங்கம்மா, நான் பிரிச்சு தர்றேன். ஐயா ஆ, கொடுங்கம்மா. குலேந்திரா, அட கொடுங்கம்மா, கொடுங்க. நல்லா இருக்கு. ஐயா கௌதம், வா போலாம். எம்மாடி, ரொம்ப அவசியமான பரிசு. இப்ப வேண்டான்னு உதறிட்டு போனீங்கன்னா அதை நினைச்சு பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவேன். வேண்டாம் கௌதம். இரு இந்திரா. போலாமா? ரொம்ப நன்றிங்க. அது வந்து சார், இப்ப வேணா கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ப்ராஜெக்டை முடிச்சுக்கலாமா? நல்லது தம்பி, உங்க மனசுப்படியே செய்யுங்க. சரிங்க சார், அப்ப நான் கிளம்புறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கௌதம், அதை தூக்கி போடு கௌதம். அவன் தான் கொடுத்தானா, நீ எதுக்கு வாங்கின? அந்த ஆள் முகத்தை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது. இல்ல இந்திரா, காரணம் இல்லாமல்லாம் இல்ல. எனக்கு இவர் மேல கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. நம்மள விழுந்து விழுந்து கவனிக்கிறத பார்த்தா ஏதோ ஒண்ணு இருக்கு. என்ன சொல்ற கௌதம்? எனக்கு தோணுன அதே டவுட் தான் உனக்கும் இருக்கா? உனக்கு என்ன தோணுச்சு? முதல்ல என் அப்பாவை அநியாயமா தூக்கி ஜெயில போட்டாரு. அப்புறம் ஊர்ல இருக்கிற எல்லாரையுமே எங்க கூட பேசாத மாதிரி பண்ணது இவங்க ஆளுங்க தான் நினைக்கிறேன். அப்படியா சொல்ற? ஆமா கௌதம், எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. அதே மாதிரி வீட்டுக்கு பேங்க் ஆளுங்களை வர வச்சதுக்கும் ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸை தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா அப்போ கிட்டத்தட்ட 80% கட்டினதுக்கு அப்புறம் வீடு ஜப்திக்கு வந்திருக்குன்னா என்னால அது கொஞ்சம் கூட நம்பவே முடியல கௌதம். அப்போ ஜேபி தான் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்காருன்னு நினைக்கிறல்ல நீ? இதுல ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுது கௌதம். ஆனா அது என்னன்னு தான் எனக்கு சுத்தமா புரியவே மாட்டேங்குது. நாம எல்லாருமே சென்னையில இருந்தோம். இப்ப பாரு, அப்பாவுக்காக நாங்க எல்லாரும் இங்க வந்து, எங்களுக்காக நீங்களும் இங்க வந்து, இப்போ பிசினஸும் இவர் கைக்கு போகுதுன்னா ஏதோ தப்பாவே இருக்கு கௌதம். ஆமா இந்திரா, வாலண்டியரா வந்து ஒருத்தர் இவ்வளவு உதவி செய்யறாருன்னா அத நம்ம கண்டிப்பா சந்தேகம் தான் படணும். அப்பா அம்மா கிட்ட வீடு வாங்கி கொடுத்து நெருங்கிட்டாரு. இப்ப கதிரோட வீக்னஸை யூஸ் பண்ணி பிசினஸ்க்குள்ளேயும் வந்துட்டாரு. எனக்கே புரியல என்ன நடக்குதுன்னு. அப்படின்னா இந்த போட்டோ மூலமா ஜேபி ஏதோ சொல்ல நினைக்கிறாருன்னு தான் எனக்கு தோணுது. ஆனா அது என்னவா இருக்கும்னு எனக்கு சுத்தமா புரியல கௌதம். இந்த போட்டோ மூலியமா ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராரு.
கௌதம் கௌதம் அப்படின்னா நம்ம ஃபேமிலில ஏய் என்ன இந்திரா எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? ஏற்கனவே நம்ம வீட்ல காவியா அக்கா பிரெக்னெண்டா இருக்கா. இப்போ ஹேமாக்காவும் பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. இதுல இருக்கிற போட்டோ நம்மள எச்சரிக்கை பண்ற மாதிரி இருக்கு கௌதம். அப்படி பார்த்தாலும் நம்ம ஃபேமிலி மேல இவருக்கு ஏன் கோவம் இருக்க போகுது? சும்மா சும்மா இவர் ஏன் நம்மளே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காரு? கௌதம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் கௌதம். வீட்ல இருக்கிறவங்க யாருமே நம்ம சொல்றத கண்டிப்பா நம்பவே மாட்டாங்க. நம்ம 2 பேரும் மட்டும்தான் ஜேபிய சந்தேகப்படுறோம். அந்த அளவுக்கு இந்த ஆளு எல்லாரையுமே நம்ப வச்சிருக்காரு. கரெக்ட் தான் இந்திரா. இந்த கதிர் கூட பாரு, அவர் கூட சேர்ந்து பார்ட்னரா பிசினஸ் பண்ற அளவுக்கு போயிட்டான். நாம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்திரா. கௌதம், எதுக்கும் நம்ம அப்பா விஷயம் மூலமா இல்லனா லோக்கல்ல அவங்க மூலமா ஜேபியை பத்தி கொஞ்சம் விசாரிக்கணும்னு நினைக்கிறேன். சரி வா, இந்தா புடி. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சாமி, எங்க அம்மா வரணும். எங்க அப்பாவுக்கு இருக்கிற கண்டத்துல இருந்து அவரை காப்பாத்தணும்னா கண்டிப்பா எங்க அம்மா வந்தாதான் முடியும். நான் யாருன்னு தெரிஞ்சும் சொல்லிக்க முடியாம எங்க அப்பா தவிக்கிறாரு. எனக்கு எங்க அம்மாவும் வேணும், அப்பாவும் வேணும். அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கணும். எங்க அப்பா யாருன்னு இந்த ஊருக்கு நான் சொல்லணும். பாத்தியாடி, எப்படியாவது அவ வந்துடணும்னு இதுங்க என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குங்கன்னு பாத்தியா? விடுமா, என்ன பண்ணாலும் எதுவும் நடக்க போறது இல்ல. அதான் தாத்தாவும் பாட்டியும் இருக்காங்கல்ல, எல்லாத்தையும் அவங்க பாத்துப்பாங்க. நீ ஃப்ரீயா விடு. கண்டிப்பா நான் நினைச்சது நடக்கதாமா போகுது. நீ என்னடி நினைச்சிருக்க? தோ இந்த அன்பரசிய பார்த்தாலே எனக்கு பிடிக்கலமா. அவளை போட்டியில ஜெயிச்சு எப்படியாவது கோல்ட் மெடல் வின் பண்ணணுமா. ஏய், நீ தான் வாங்குவ. உடனே இந்த விஷயத்த நம்ம நண்பர்கிட்ட சொல்லணும். இவளை தூக்கிட்டா அடுத்த நிமிஷமே 10 லட்ச ரூபா கன்ஃபார்ம். எப்படி பிரிச்சுக்கிட்டாலும் 5 லட்ச ரூபா நமக்கு தான். ஓ, ஷோ, நல்லது நடக்கும்போது தான் இவன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். ஓ, ஒருவேளை சரக்கு அடிச்சுட்டு படுத்துட்டானோ? ஒருவேளை இந்த பொம்பளை காலையில் கிளம்பிட்டா? ஆஹா, எப்படியும் போதை தெளிஞ்சோதுன்னு நமக்கு கால் பண்ணணும். அதுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டுருவோம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நண்பா, அந்த 10 லட்ச ரூபா நமக்கு தான் வரப்போகுது. ஏன்னா அந்த பொம்பளை என் பக்கத்து வீட்டில் தான் மறைஞ்சிருக்கா. நான் ஜன்னல் வழியாக பார்த்துட்டேன். நீ எப்போ வந்தாலும் சரி அவங்க கிட்ட அந்த பொம்பளைய பற்றி சொல்லிட்டு பணத்தை வாங்கிரு. உனக்கு பாதி, எனக்கு பாதி. ஓகேவா? போயிடுச்சு. அவனுக்கு 5, நமக்கு 5. இவன் என்ன நம்ம வீட்டு கதவை தட்டிக்கிட்டு இருக்கான்? அப்போ வசந்தாக்க வீட்டு கதவை தட்டினா இப்போ நம்ம வீட்டு கதவை தட்டிக்கிட்டு இருக்கான். எவனும் விஷயம் தெரிஞ்சு 10 லட்ச ரூபாய்க்கு பங்குக்கு வந்துட்டானோ? 10 லட்ச ரூபா போயிடுமோ? ஹலோ ஹலோ, யார் யா? எதுக்கு இந்நேரம் என் வீட்டு கதவை தட்டிக்கிட்டு இருக்கா? நீங்க பகவதியா? ஆமா, நீ யாரு? ஆக்சுவலா நான் ரிஷியோட கசன் தான். ரிஷி சாரா? என்ன விஷயம் சார்? இல்ல, ஒரு சின்ன ஹெல்ப் தான். இருங்க காட்டுறேன். நீங்க இந்த அம்மாவை பார்த்திருக்கீங்களா? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும்.
ரக்ஷனின் புதிய காதலி தீபா. பல்வேறு வெற்றி படங்களில் இசையமைத்த பிரபல இசையமைப்பாளர் ரக்ஷன் பிரபல சமூக வலைதள பாடகி தீபாவுடன் பல்வேறு இடங்களில் சுற்றித் திரிந்து காதல். சமூக வலைதளங்கள் மூலம் வைரலாகி பல லட்சம் இசை ரசிகர்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட பாடலை பாடிய இளம்பெண் தீபா பிரபல அபிராமி காஸ்மெட்டிக்ஸ் நிறுவன அதிபர் அபிராமி அருணாச்சலம் அவர்களின் 3வது மருமகளாவார். ஹலோ அபிராமி அத்தை, உங்க கடைசி மருமகளை பத்தி பேப்பர்ல போட்டோ போட்டு தப்பு தப்பா நியூஸ் வந்திருக்கு. என்ன நடக்குதுங்க? ஹலோ அபிராமி, உன் மருமகளை பத்தி பேப்பர்ல வந்திருக்குது நிஜமா? நெருப்பு இல்லாம புகையாதுன்னு சொல்லுவாங்க. கார்த்தி, கார்த்தி, என்னாச்சியா? என்னாச்சு? இருங்க. என்னாச்சு? என்னாச்சுமா? எது கூப்பிட்டீங்க? இதுக்கு தான் நான் தீபாவை பாடக்கூடாதுன்னு சொன்னேன். என்னோட மான மரியாதையும் நம்ம குடும்பத்தோட மான மரியாதையும் இப்ப சந்தி சிரிக்குது. இன்னையோட உன் கதை முடிஞ்சதுரி. போட்டோவோட வேற போட்டிருக்காங்க. எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க, எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க. எங்க இருந்தெல்லாம போன் பண்ணி கேக்குறாங்க. என்னால பதில் சொல்ல முடியல. போனை கட் பண்ணலாம். நாளைக்கு வெளியே போகும்போது கேட்டா நம்ம முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுக்கிறது? நீயே பாரு பாரு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பாரு, பேப்பர் வரைக்கும் வந்துருச்சு. குடும்ப மானமே போயிடுச்சு. மா, பேப்பர்ல வர்றதெல்லாம் உண்மை நீங்களும் நம்புறீங்களா? நான் அந்த மாதிரி சொல்லல கார்த்தி. ஊர்ல இருக்கிறவங்க தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒலவாய மூடலாம், ஊர் வாய மூட முடியுமா? நம்ம குடும்பத்துக்கு வந்த கெட்ட பேரை எப்படி நீக்க போறோம்? அபிராமி இதுவரைக்கும் அரும்பாடுபட்டு கட்டி காப்பாத்திட்டு வந்த அவளோட குடும்ப மானத்தையும் கௌரவத்தையும் 3வது மருமக தீபா குழி தோண்டி புதைச்சிட்டான்னு சொல்லுவாங்க. இங்க ஒரு பொண்ணு எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணாலும் அவளை தப்பா பேசி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அடக்கிறதுக்கு ஒரு கூட்டம் எப்பவும் முயற்சி பண்ணிட்டு தாமா இருக்கும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு அவங்க குடும்பமோ அவங்கள சுத்தி இருக்கிறவங்க தாமா ஆதரவு கொடுக்கணும். மா, இந்த மாதிரி ஆதரவு கிடைக்காம லட்சக்கணக்கான பொண்ணுங்க வீட்டுக்குள்ள முடங்கியே தாமா இருக்காங்க. அவங்க திறமையெல்லாம் வெளியே கொண்டு வர முடியாம தவிச்சிட்டு தான் இருக்காங்க.
அதுல ஒரு பொண்ணா தீபா ஆயிடக்கூடாதுமா. ஆமா நாச்சியா, கார்த்தி சொல்றது சரிதான். பேப்பர்ல போட்டிருக்கிறத பெருசா எடுத்துக்க வேண்டாம். பரபரப்புக்காக அவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம குடும்பத்தோட மான மரியாதையை பலி கொடுக்கறது தப்பு இல்லையா? மா, திறமைக்கு கிடைக்கிற அங்கீகாரத்துக்கு தான் மரியாதை, பெருமை எல்லாமே. ஜாதகரோட மாத்ருஸ்தானமான 4ஆம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்குமா. அதனால அம்மாவுக்கும் மகனுக்கும் மனஸ்தாபம் ஏற்படலாம். தாய்கிட்ட கோவிச்சுக்கிட்டு தாயை விட்டு விலகி போலாம். ஏன் வீட்டை விட்டு கூட வெளியே போலாம். எனக்கு தீபா மேல நம்பிக்கை இல்லாம இல்லப்பா. தனிப்பட்ட முறையில எனக்கு அவ மேல எந்த கோவமும் இல்ல. ஆனா வெளியில இருக்கிறவங்க இவ பண்ண காரியத்தை காரணமா வச்சு நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா பேசும்போது இவ மேல வர கோவத்தை என்னால கட்டுப்படுத்த முடியல. மா, தீபாவை பத்தி எனக்கு தெரியும். தீபாவை பத்தி யார் என்ன பேசினாலும் எனக்கு கவலை இல்லை. 4 பேர் பேசுறதை கேட்டு தீபாவை என்னால சந்தேகப்பட முடியாதுமா. அவங்கள நான் பாடக்கூடாதுன்னு சொல்லவும் மாட்டேன். என்ன நடக்கணும்னு நினைச்சு பேப்பர்ல இந்த மாதிரி செய்தி வர வச்சாங்களோ அது என்னைக்குமே நடக்காது. என்ன வேணா ஆகட்டும், தீபா கண்டிப்பா பாடுவாங்க. அதுக்கு நான் கண்டிப்பா ஹெல்ப்பா இருப்பேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ, மிஸ் பண்ணிட்டான். மேடம், ஒரு ஆட்டோகிராஃப் போடுங்க மேடம். இந்தாங்க. தேங்க்யூ மேடம். அம்மா, டைம் ஆயிடுச்சு, ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிச்சிடலாம். வாங்கம்மா, உட்காருங்கம்மா. மாரி, கும்பல்ல யாராவது அத்தைய வாட்ச் பண்றாங்களான்னு கவனிச்சு பார்த்தா கொலகாரனை கண்டுபிடிச்சிடலாம். ஆமா ஹஸ்பண்ட் சார், எல்லாரும் பாட்டு பாடுறதை தான் கவனிப்பாங்க. கொலகாரன் அது அவனுக்கு சாதகமா பயன்படுத்திப்பான். நாமளும் அப்படியே உட்காந்துக்கிட்டே கவனிப்போம். சரி. அந்த சாங் ஓகே தானே? ஓகே தான். அப்ப ஆரம்பிச்சிடலாம்ல? ரெடி மேடம். அண்ணா உங்களுக்கு ஓகே தானே? ஆரம்பிச்சிடலாமா? ரெடி, ஆரம்பிச்சிடலாம் மேடம். ஹஸ்பண்ட் சார், அங்க பாருங்களேன், அந்த ஆளு சாமுண்டீஸ்வரி அம்மாவை பின்னாலேயே ஃபாலோ பண்ணிட்டு போறான். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, போய் பாருங்களேன். சரி, நீரு நான் பார்த்துட்டு வரேன்.
யாரா நீ? இது என்ன ஊசி? மயக்க ஊசியா இல்ல விஷ ஊசியா? இதை எதுக்குடா என் அத்தைக்கு போட பார்த்த? ஐயோ, மருந்து எடுத்து போய் லேப்ல கொடுத்தா மாட்டிப்போம். இந்த மருந்து வெளியே தெளிவோம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஹஸ்பண்ட் சார், இன்னைக்கு சாமுண்டீஸ்வரி அம்மாவை ஆபத்துல இருந்து காப்பாத்தியாச்சு. ஆனா இன்னையோட இது முடிஞ்சு போயிடாதே ஹஸ்பண்ட் சார். நாளைக்கு என்ன நடக்குமோ நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஹஸ்பண்ட் சார். என் முகத்துல மண்ணை வீசிட்டு அவன் தப்பிச்சு ஓடிட்டான். இல்லனா நான் அவனை புடிச்சிருந்திருப்பேன். அவன் முகத்தை நான் நல்லா பார்த்துட்டேன். கும்பல்ல இருந்தா கூட அவனை ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். அதனால அவன் இனி கோவில் பக்கமே வரமாட்டான். அந்த கொலைகாரனை நினைச்சு நீ பயப்படாத மாதிரி. அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு அந்த கொலைகாரன் மாறு விஷயத்துல கூட வரலாம் இல்ல? நீ சொல்றதும் கரெக்ட் தான். அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அவன் கண்ணை பார்த்தா நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். வந்தவன் நிச்சயமா சாமுண்டீஸ்வரி அத்தையோட எதிரியா இருக்க வாய்ப்பே இல்லை. அவனை யாரோ தான் அனுப்பி வச்சிருக்காங்க. அது விஷ ஊசியா இல்ல மயக்க ஊசியான்னு தான் தெரியல. வந்தவன் கொலை பண்ண வந்தானா இல்ல மயக்க ஊசி போட்டு கடத்திட்டு போக வந்தானான்னு தெரியல. சாமுண்டீஸ்வரி அம்மாவை கொலை பண்ண வந்தவ கையில என்ன வச்சிருந்தான்னு சொன்னீங்க? ஊசி வச்சிருந்தா. ஊசி இல்ல ஹஸ்பண்ட் சார், கத்தி. கத்தியாலதான் சாமுண்டீஸ்வரி அம்மாவுக்கு ஆபத்து இருக்கு. என்ன சொல்ற மாதிரி? நான் பார்த்தது கத்தி தான் ஹஸ்பண்ட் சார். ஆனா இந்த ஆள் கையில ஊசி இருந்ததா சொல்றீங்க? ஆமா மாரி, அவன் சாமுண்டீஸ்வரி அத்தைய ஊசியால தான் அவன் குத்த ட்ரை பண்ணான். நான் புடிச்சதும் அவன் அந்த மருந்தெல்லாம் கீழே கொட்டிட்டான். அப்போ கத்தியாலதான் சாமுண்டீஸ்வரி அம்மாவை யாரோ கொலை பண்ண போறாங்க. இன்னும் 2 நாள் பண்டிகையில பாக்கி இருக்கு. இன்னைக்கு எப்படியோ சாமுண்டீஸ்வரி அம்மாவை காப்பாத்திட்டோம். ஆனா 2 நாள்ல ஏதோ ஒரு நாள் அவங்கள யாராவது கொன்னுட்டா அப்புறம் என்ன பண்றது ஹஸ்பண்ட் சார்? அப்படிலாம் எதுவும் நடக்காது மாரி. எப்படியாவது அத்தைய காப்பாத்திரலாம். நீ இன்னும் நல்லா யோசிச்சு பாரு. நல்லா நிதானமா யோசி. அத்தைய குத்த வந்தவன் யாரு, எப்படி இருப்பான்னு ஏதாவது சின்னதா அடையாளம் சொன்னா கூட அத்தைக்கு எதுவும் ஆகாம நான் கூட இருந்து பாத்துப்பேன். நீ யோசிச்சு பாரு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். உங்களுக்கு என் மேல இருக்கிற கோபம் இன்னும் போல நினைக்கிறேன். உங்க பக்கத்து நியாயம் எனக்கு புரியுது. ஆனா உங்க கோபத்தை ஏத்த சாப்பாடு மேல காமிக்கிறீங்க. தயவு செஞ்சு சாப்பிடுங்க. என் மேல கோபப்பட்டு என்ன ஆக போகுது? நீங்க என்ன ஆடிங்க? ப்ளீஸ் நீங்க சாப்பிடுங்க. ஐயோ, இவன் பேசுறது காதுல விழுதே. டேய், அவளை பேச வேணாம்னு சொல்லுங்கடா. அத்தை, நான்
உங்ககிட்ட பேச மாட்டேன். தயவு செஞ்சு சாப்பிடுங்க. போய் சாப்பிடுங்க. என்னம்மா? நீ அவளுக்கு சாதம் எடுத்துட்டு போடா. காதை வெடிச்சிடும் போல இருக்கே. சொன்னா கேளுமா. வா வா வச்சி வா. வாடா. குடுடா. ஆமாமா. சாப்பிடுமா. சாப்பிடுங்கம்மா. எனக்காகமா. அம்மா 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 இங்க பாருங்கம்மா. நீங்க எனக்காக சாப்பிடுவீங்கல்ல, இந்த வெற்றிக்காக சாப்பிடுங்கம்மா. சாப்பிடுங்க. எனக்காக சாப்பிடுவீங்கல்ல, சாப்பிடுங்கம்மா. நாங்க எனக்கு வேண்டாம். என்ன ரங்கநாயகி இது? சாப்பாடு தட்டி வர்ற. இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியாது? எனக்கு எதுவும் வேண்டாங்க. தயவு செஞ்சு யாரும் என் பக்கத்துல வராதீங்க. போங்க. மா ப்ளீஸ் மா, உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிட போதுமா? பட்னியா கிடந்து செத்தாலும் சாவேனே ஒழிய இப்ப இந்த வீட்ல இருக்கிற வரையிலும் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். இது உங்க எல்லாருக்கும் புரியுதா? என்னை ஏமாத்தி அவளை இந்த வீட்ல வச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்கல்ல? ஆனா நான் சாப்பிட மாட்டேன். நான் சாப்பிட மாட்டேன். நான் வேணும். ரங்கநாயகி, இது நம்ம உட்கார்ந்து பேசி தீர்க்க வேண்டிய விஷயம். ரங்கநாயகி, சின்ன பிள்ளைங்க மாதிரி இப்படி சாப்பிடாம அடம் பிடிச்சா என்ன அர்த்தம்? வா வா சாப்பிடலாம் வா. அம்மா சாப்பிடுங்கம்மா. அண்ணே அம்மாட்ட ஏதாவது பேசுன. அவ இன்னும் போனல. அம்மா என்ன இவ்வளவு தூரம் சாப்பிடுன்னு சொல்றீங்கல்ல, அவளை போ சொல்லுங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் சாப்பிடாம செத்தா கூட உங்களுக்கு பரவாயில்ல. உனக்கு அவ இங்க இருக்கணும்ல, அதானே? அம்மா ஐயோ அம்மா சொன்னா கேளுமா. அம்மா ரங்கநாயகி சொல்லுங்க. சொன்னா கேளு. ஐயோ ரங்கநாயகி. அம்மா பாத்துமா பாத்துமா. அம்மா என்னாச்சுமா? ஐயோ ரங்கநாயகி. அம்மா அம்மா எந்திரங்கம்மா. அம்மா கண்ணை திறந்து பாருமா. அம்மா தண்ணி எடுத்துட்டு போ. அம்மா ரங்கநாயகி, அம்மா இங்க பாருங்கம்மா. ரங்கநாயகி. அம்மா ஐயோ என்னடா இது? அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா எழுந்திருக்க மாட்டேங்கிறாளடா. என்னடா இது? அம்மா புடிச்சு மயக்கமா தான் இருக்கா. அம்மா என்னாச்சுன்னு தெரியல. எதுக்கு நீ டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. அம்மா டாக்டர் ஃபோன் பண்ணாங்க. ரங்கநாயகி, ரங்கநாயகி. ஐயோ ரங்கநாயகி, 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 ரங்கநாயகி. போன் அட்டெண்ட் பண்ண ஏய், மாட்டேங்கிறாங்க. என்ன இது? எப்படி? நான் போய் டாக்டரை கூட்டி வரேன். போடா. அம்மா எந்திரிங்கம்மா. ஏய், தூக்குடா தூக்குடா, ரூம்ல கொண்டு போறேன் நானு. மெதுவாடா. சிஸ்டர் அந்த இன்ஜெக்ஷன் எடுங்க.
பிபி ரொம்ப லோவா இருக்கு. ஏன் ரொம்ப இமோஷனல் ஆனாங்களா? சாப்பிடலையா எதுவும்? ஆமா டாக்டர், நேற்றுக்கு மத்தியானம் சாப்பிட்டது இப்போ வரைக்கும் இன்னும் சாப்பிடவே இல்லை. எந்த சூழ்நிலையிலையும் சாப்பிடாம மட்டும் இருக்கக்கூடாது. என்கிட்ட கேட்டா கிட்டத்தட்ட அது சூசைட் பண்ற மாதிரி தான். அத்தை நல்லபடியா சாப்பிட்டு தெம்பா இருக்கணும், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் இல்லைன்னா அவங்க நிச்சயம் சரியாக மாட்டாங்கன்னு என் உள் மனசு தோணுது. ஏய், என்ன நீ உளர்ற? இதுக்கப்புறமும் நான் இங்க இருந்தேன்னா அத்தை சாப்பிட மாட்டாங்க வெற்றி. அதுக்காக நீ போறதா? ஒரு ஆம்பளைக்கு இருக்கிற பெரிய கஷ்டமே அவங்க அம்மாவையும் விட்டு கொடுக்க முடியாம பொண்டாட்டியும் விட்டு கொடுக்க முடியாம இருக்கிறது தான். இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல வெற்றி. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இதுக்கு மேல வெயிட் பண்றது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் தான் நினைக்கிறேன். நீங்க ஷோவை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களே. என்ன சார், இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். இதெல்லாம் ஒரு பெரிய ரிமார்க் சார். ஒரு காம்படிஷனுக்கு கரெக்ட் டைமுக்கு வர முடியாதவங்களை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி இந்த ஷோவை ரன் பண்ணுவீங்க? இதே போல மற்ற கண்டஸ்டன்ட்டும் இர்ரெஸ்பான்சிபிளா இருந்தா நீங்க எப்படி ஷோவை நடத்துவீங்க? சார் 2 மினிட்ஸ் சார், நான் போய் அவங்க வந்துட்டாங்களா செக் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, தேங்க்யூ சார். இங்கே வாங்க, இதை பிடிங்க, நான் ஒரு 2 மினிட்ஸில் வந்துடுறேன். மேடம் மேடம் சொல்லுங்க மேடம். என்ன மேடம் யோசிக்கிறீங்க? சொல்லுங்க மேடம். மேடம் சொல்லுங்க. ஏன் பதட்டப்படுறீங்க? சொல்லுங்க மேடம். ஏன் பதில் சொல்ல மாட்டீங்க? ஏன் மேடம் அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க. என்ன மேடம் நீங்க? நாங்க எவ்வளவு கேள்வி கேக்குறோம், எதுக்குமே பதில் சொல்லாம அவசரப்படுறீங்க? ஏன் மேடம் வெளியில நாங்க கேட்கிற கேள்விக்கே இவ்வளவு யோசிக்கிறீங்க, இவ்வளவு தடுமாறுறீங்க, உள்ள போய் எப்படி சமாளிக்க போறீங்க? சொல்லுங்க மேடம். அதானே, உங்களுக்கு இருக்கிற பதட்டத்தை பார்த்தா ஸ்டவ் பத்த வைக்கவே 10 நிமிஷம் ஆயிடும் போல இருக்கே. ப்ளீஸ்ங்க, நான் உள்ள போய் ஆகணும். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. ப்ளீஸ்ங்க, வழி விடுங்க. ப்ளீஸ் சொல்லுங்க மேடம். ஒரே ஒரு கேள்வி பதில் சொல்லுங்க. 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 ஹலோ மேடம், என்னங்க ஆளாளுக்கு பேட்டி கேட்டுட்டு இருக்கீங்க? மேடம் நீங்க என்ன மேடம் பேட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க? உங்களுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல வாங்க மேடம், வழி விடுங்க ப்ளீஸ், வழி விடுங்க, சீக்கிரம் வாங்க மேடம். ஐயோ, ஏன் அப்படியே நிக்கிறீங்க? வாங்க தம்பியந்தி, உங்களுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன இவரு உள்ள நிக்கிறாரு? ஒருவேளை ஜட்ஜா வந்திருப்பாரோ? ஐயோ, நான் தான் அப்பவே சொன்னேன்ல உன்னால கரெக்ட் டைமுக்கு வர முடியாதுன்னு. இப்ப என்ன ஆச்சு பாத்தியா? போய் நில்லு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும்.
வாழைப்பழம் வச்சு. ஐயோ, ஏய் ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? குழந்தைங்க ஸ்ட்ரீட்ல குக் பண்ணி விளையாடுற மாதிரி எல்லாத்தையும் இறைச்ச போட்டு வச்சிருக்க. நீ பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் என்ன சமைக்கிறதுன்னு டிசைட் பண்ணல போலியே. இதுக்கு தான் நான் படிச்சு படிச்சு சொன்னேன். எங்க கேட்ட? இப்ப வந்து தடுமாறிட்டு நிக்கிற. இதுக்கு பேசாம நீ வீட்லயே இருந்திருக்கலாம். இப்ப பாரு, இத்தனை கேமரா முன்னாடி அசிங்கப்பட போற. இப்ப கூட ஒண்ணு கெட்டு போயிடல. இங்க பாரு, உன் மேல இருக்கிற அக்கறையில சொல்றேன், தயவு செஞ்சு இப்படி எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடி போயிடு. கண்டதை செஞ்சு அவமானப்படுறதுக்கு எதுவுமே செய்யாம ஓடி போறது பெட்ரு. என்ன, போயிடுறியா? இதுக்கு மேல உன் இஷ்டம். விதி யார விட்டுச்சு? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அந்த டைரி பொம்மி அக்கா இங்க வச்சதில்ல. இந்த வீட்டோட பத்திரத்தோட அன்னலட்சுமி அத்தை வீட்ல இருந்த லாக்கர்ல வச்சிருந்தது. வீட்டு பத்திரத்தை மட்டும் உங்களாண்ட குத்துட்டு அந்த டைரிய நான் என்னாண்டியே வச்சுக்கினேன். ஏதோ வைக்க போய் அந்த டைரி நேத்து என்னாண்டா கடிச்சது தாத்தா. அதுல அக்கா சாவறதுக்கு முன்னாடி என்ன எழுதிருந்துச்சு தெரியுமா? பொம்மி அக்கா சாவும்போது கர்ப்பமா இருந்துச்சா. என்ன உளர்ற? ஆமாயா, பொம்மி அக்கா வயித்துல 3 நாள் கரு இருந்துச்சான். பொம்மி அக்கா கண்டத்துல இருந்து உயிர் பொழிச்சு வந்ததும் உன்னாண்ட சொல்லணும்னு நினைச்சுன்னு இருந்துருது. ஆனா விதி பொம்மி அக்காவை இட்டுக்குச்சியா. என்னம்மா சொல்ற? நீ சொல்றதெல்லாம் நிஜமா? ஆமா, உண்மைதான் பாட்டி. அந்த டைரியில அக்கா தான் கைப்பட எழுதிருந்துச்சு. பாட்டி, இவ போய் சொல்றா. நான் சொன்னேன்ல, இவ சரியான ஃப்ராடு. ஏன் பொம்மி புத்தி உனக்கு தெரியும்? அவ இவ்வளவு பெரிய உண்மையன்றது மறைச்சிருக்க மாட்டா. தெரியும்யா, நீ இப்படிதான் சொல்லுவேன்னு எனக்கும் தெரியும். அக்கா சாவறதுக்கு 3 நாள் முன்னாடி கர்ப்பாம்பிகை கோயிலுக்கு நீங்க போனீங்களா? அங்க அக்கா மயங்கி விழுந்தப்போ அக்காவை கூட்டின்னு போய் ஒரு டாக்டர் அம்மா வாண்ட காமிச்சியா? நான் இதெல்லாம் சொன்னாலும் நீ என்ன நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதுக்கோசரம் தான் பொம்மி அக்காவை செக் பண்ண டாக்டரை இங்க நான் வர சொல்லிக்கிறேன். இப்போ வந்துருவாங்க. மிஸ்டர் சித்தார்த்,
தோ வந்துட்டாங்க, நீ அவங்களாண்ட கேட்டுக்கோ. டாக்டர் டாக்டர் இவ என் பொம்மி பிரெக்னண்டா இருந்தாலும் வளர்றா அப்படிலாம் எதுவும் இல்லதானே டாக்டர்? இவ சொல்றது பொய் தானே? சொல்லுங்க டாக்டர், இவ சொல்றது பொய்னு சொல்லுங்க. இல்ல மிஸ்டர் சித்தார்த், அவங்க சொல்றது உண்மைதான். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பாய் குட்டீஸ், பாய். ராமையா, வழியில வண்டியை எங்கேயும் நிறுத்தாதீங்க, நேரா வீட்டுக்கு போங்க. ஏன் தமிழ், என்னாச்சு? ஒண்ணு இல்ல ராமையா, ரொம்ப பசிக்குது, அதான் போயிட்டு ஒரு கட்டு கட்டினாதான் அப்படியே கும்முன்னு இருக்கும். ஏன் அப்படி பாக்குறீங்க? குழந்தைங்க மதியான சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கவலையில இருக்கேன். அதை பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம இப்படி பேசிக்கிட்டு இருக்க. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துட்டேனே, அப்புறம் என்ன? அவங்க தான் அதை சாப்பிட்றதே இல்லையே. சாப்பிடுறதே இல்லையா? ஏன்? ஸ்கூல்ல எல்லா பிள்ளைங்களும் நல்ல சாப்பாடு சாப்பிடும்போது இவங்க மட்டும் எப்படி இலையும் தலையும் சாப்பிடுவாங்க? என்ன ராமையா சொல்றீங்க? காலையில குடுக்கறது சாலட் தானே, அதேவா மதியானமும் குடுக்கறாங்க. அந்த சாலட் எப்படி எல்லா நேரமும் குழந்தைங்க சாப்பிட முடியும்? என்ன புதுசா கேக்குற? ஏன் உனக்கு தெரியாதா? அட சொல்லுங்க ராமையா, எனக்கு தெரியாது. அம்மா, அப்ப டெய்லி மத்தியானம் நீ என்ன சாப்பிடுற? கனகவல்லி அம்மா சமைச்சு போடுவாங்க, அததான் சாப்பிடுறேன். ஓ, அதான் உனக்கு தெரியல. அந்த சாலட்ல உப்பு காரம் ஒண்ணுமே இருக்காதே. இப்பதான் தெரியுது குழந்தைங்க சாப்பிடுறதுக்கு ஏன் அடம் பிடிக்கிறாங்கன்னு. இத்தனை வருஷமா குழந்தைங்க டெய்லி அதே சாலட தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா? இத்தனை வருஷமாலாம் இல்லம்மா. இந்த அம்மா இருக்கும்போது சாருக்கு தெரியாம நல்லா சமைச்சு கொடுப்பாங்க. மத்தியானம் ஸ்கூலுக்கே சமைச்சு எடுத்துட்டு போய் 4 குழந்தைங்களுக்கும் ஊட்டி விட்டுட்டுலாம் வருவாங்க. அப்போ ஒரு வருஷமா தான் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா? ஒரு வருஷமா ஒருவேளை மட்டும்தான் அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. புரியலையே. குழந்தைங்க கையில காசு இருக்கும், மத்தியானம் அந்த சாப்பாட்டை வேற பசங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க கேண்டீன்ல அவங்களுக்கு பிடிச்சத வாங்கி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க கேண்டீன்ல சாப்பிட்டா உடம்பு என்னென்ன ஆகுறது? அந்த மாதிரிலாம் அக்கறைப்படுறதுக்கு யாருமா இருக்கா? இன்னைக்கு அந்த கேண்டீன்ல சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதுக்கு கூட கஷ்டப்படுவாங்க. அதை நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன், என்னாச்சு? குழந்தைங்க டிஃபன் சாப்பிட்றது பிடிக்கலன்னு சொன்ன உடனே எழில் சார் திட்டி அவங்களோட பாக்கெட் மணியை கட் பண்ணிட்டாரு. காலையில பிள்ளைங்க சரியா சாப்பிடாம தான் போனாங்க. மத்தியானம் என்ன சாப்பிடுவாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. யாருக்கு தெரியாம நான் தான் அவங்களுக்கு ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வரணும். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஸ்மெல் சூப்பரா இருக்கு. ஆஹா, நெய் கூட்டி பாசத்தை கூட்டி சமைச்சது தமிழோட தம் பிரியாணி. ஐயோ, அறிவு இருக்கா தமிழ் உனக்கு? நாம தான்
ரோஸ்ட் ஆனியனே பண்ணலையே. பரவாயில்ல, சாப்பிடலாம். அபி வேணும்னே பண்ற அபி. எனக்கு பிடிக்கும்னு பிரியாணி செஞ்சேன். ஆசையில கொஞ்சம் அதிகமா செஞ்சுட்டேன். வேணுங்கிறவங்க வந்து சாப்பிடலாம். நான் எதுவும் சொல்ல மாட்டேன்பா. ஏய், என்ன பிரியாணி கொடுத்து எங்களை கவுக்க பாக்குறியா? நான் உனக்கு கவுக்க பாக்கலையே. வேணும்னா வந்து சாப்பிட சொன்ன, வேணும்னா பரவாயில்ல. ஐயோ, ஆனா கோவமா பிரியாணியான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. பிரியாணி தான் வேணும். இங்க பாரு, எங்களுக்கெல்லாம் கோவம் வந்தா ஆங்கிரி பேர்டு தான். ஐயோ, புரியாம பேசுறானே. அதுல இருந்து மாறவே மாட்டோம். போங்கப்பா, எனக்கு பசிக்குது. ஓ, ஸ்மெல் வேற இழுக்குது. அபி, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் அபி. இவ நமக்கு நல்லது பண்றாளே. ஆமா, நல்லது பண்றாளோ இல்லையோ, பிரியாணி நல்லா பண்ணிருப்பான்னு தோணுது அபி. டேய், நீ என்ன வெறும் பிரியாணி ஸ்மெல்லுக்கு அவகிட்ட சரண்டர் ஆயிட்டியா? சாப்பாட்டுக்கு சரண்டர் ஆகாதவங்கன்னு யாராவது இருக்காங்களா? பிரியாணி வேற அபி, அங்க பாரு, ஆவி பறக்குது. யோசிச்சு முடிவெடு. அவ நம்ம அப்பா கிட்ட மாட்டி விடுறதுக்கு ஏதோ சதி பண்றான்னு நினைக்கிறேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். டைம் ஆயிடுச்சு, முருகனை இன்னும் காணோம். காவேரி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைண்ணே, ஒன்றும் வேலை இல்லையா, அதான் சும்மா அப்படியே வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன், அவ்வளோதான். வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கியா? காவேரி, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? நீ அந்த முருகனை எதிர்பார்த்து தான் வாசலை பார்த்துக்கிட்டு இருக்க. இப்போ பாரு, காவேரி, நீ வேடிக்கை பார்க்குற அளவுக்கு வாசல் என்ன தெருச்சண்டையா நடந்துட்டு இருக்கு? இங்க உட்காந்து வாசலையே பார்த்துட்டு இருக்காம போ, ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. டேய், இப்போ எதுக்கு அவளை துரத்துற? அவ பாட்டுக்கு அமைதியா தானே இருக்கா, உனக்கு என்னடா? அண்ணா, அது இல்லைண்ணே, தங்கச்சிக்கு அடிக்கடி தலைவலி வரும்ல, அதான் நேரம் கிடைக்கும் போது ரெஸ்ட் எடுன்னு சொல்றேன். டேய், இப்போ என்ன அவ வேலை ஏதாவது செஞ்சிட்டு இருக்காளா என்ன? சும்மா தானே இருக்கா? இதுவே ரெஸ்ட் தான்டா. பெட்ல போய் எந்நேரமும் படுத்துக்கிட்டே இருக்கணுமா என்ன? அது இல்லைண்ணே, நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. ஏங்க, சிவா சொல்றது சரிதானேங்க. அவ ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கட்டும். இல்லைன்னா நானும் சமைக்கிறேன்னு சொல்லி வேலை செய்ய ஆரம்பிச்சிருவா. ஓ, அதான் அண்ணியே சொல்லிட்டாங்கல்ல, போ போய் ரெஸ்ட் எடு.
ஐயா வா முருகா, வா வா உள்ள வா. ஏன் அங்கேயே நிக்கிற? வா. வர்றேங்க ஐயா. ஐயோ, என்ன முருகா இன்னைக்கு லேட்டு? ஐயா கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேங்க ஐயா, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆமா ஆமா, மார்க்கெட்ல மூட்டை தூக்குறத விட அந்த கோயில்ல சாமி கும்பிடுறதுக்கே போதும் போதும்னு ஆயிடுச்சுல்ல. அதான் அடிச்சு போட்ட மாதிரி இருந்திருக்கும். ஆமாங்க ஐயா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இல்லடா, சந்தியா ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு சொந்த பந்தங்களெல்லாம் கூப்பிட்டு நல்லபடியா சடங்கு பண்ண முடியல. அதான் இப்போ 2 பேருக்கும் பண்றதால உனக்கும் சேர்த்து பண்ணிடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். எதுக்காக இது பண்ணணும்? அது நம்ம வழக்கம்டா. உங்க வழக்கத்தை கொண்டு போய் குப்பையில போடுங்க. மாயா, மாயா, என்ன மாயா? பாத்தீங்களா, ஆரம்பிச்சிட்ட பிரச்சனைய. போதுமான இதுக்கு தானே நான் சொன்னேன். வெயிட். நீங்கெல்லாம் அன்பானவங்க, பாரம்பரியத்தை கட்டி காக்குறவங்க தான். இதெல்லாம் ஏதோ ஒரு அடிப்படையில சொல்றீங்க. ஆனா இந்த விஷயம் டோட்டலி டிஃபரெண்ட். இட்ஸ் அன்ஃபேரபிள். மாயா, இது எல்லா பொண்ணுங்களுக்கும் நேச்சுரலா நடக்கிற விஷயம். இது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி உட்கார வச்சு ஊரெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு, ஐயோ என்னால இத யோசிச்சு கூட பார்க்க முடியல. இதெல்லாம் என்ன வழக்கம்? மாயா, இதெல்லாம் எதுக்கு பண்றோன்னு உனக்கு தெரியாது. ஒரு பொண்ணு வீட்டுல சமைஞ்சா அதை சாஸ்திர சம்பிரதாயம் பண்ணி தீட்டு கழிக்கணும். எல்லா கண் திருஷ்டியும் போய் அவ காலங்காலமா நல்லா இருக்கணும்னு அவளை வாழ்த்தி பண்ற சடங்கு தான் இது. அத பண்ணாம விடக்கூடாது. இது என்னமோ பெரிய குற்றம் மாதிரி, அநியாயம் நடந்த மாதிரி சொல்ற? அநியாயம்தான். ஒரு பொண்ணு வயசுக்கு வர்றது நேச்சுரலா ஹார்மோன் சேஞ்சஸ்னால ஏற்படுறது. அத நீங்க வயசுக்கு வர்றதுன்னு சொல்றீங்க. இத போய் ஃபங்க்ஷன் வைக்கிறேன்னு ஊரை கூட்டி சொல்லி அவளுக்கு புடவைய கட்டி ஒரு பொம்மை மாதிரி உட்கார வைக்கிறீங்க. சோ எம்பாரசிங். வாட் நான்சென்ஸ். மாயா, விடு. அது மட்டுமா? பொண்ணுங்கன்னா அடங்கி இருக்கணும், ஒடுங்கி இருக்கணும்னு 1008 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டு விமன் ஆர் நாட் ஈக்குவல் டு மென்னுங்கிற வேறுபாட்டை நீங்களே எடுத்துட்டு வந்துடுறீங்க. ஐயோ மாயா, எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? இதெல்லாம் எங்க ஊர்ல எப்பவும் நடக்கிறது தான். இது எல்லாம் தான் ஒரு ஹாப்பி மெமரிஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இதுக்கு ஏங்குவாங்க. இதுல எந்த தப்பும் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஏய் முட்டாள், அறிவில்ல உனக்கு? இங்க பாரு, இத யாரும் இங்க தப்பா நினைக்கிறது இல்ல. நீங்க எப்படி வேணாலும் நினைச்சிட்டு போங்க, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா எனக்கு இது பிடிக்கல. யாரும் இத தப்பா எடுத்துக்காதீங்க. இத நான் உங்களுக்கு புரிய வைக்கவோ பாடம் எடுக்கிறதுக்காகவோ சொல்லல. எனக்கு இதுல விருப்பம் கிடையாது. என்ன இப்படி ஒரு எம்பாரசிங் சிச்சுவேஷன்ல தள்ளாதீங்க. மாயா, மாயா, நில்லு.
ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இத பார்த்தானா? அப்பா, உனக்கு என்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இருக்கு. ஆனா நீ அதை கேட்க மாட்ட. இருந்தாலும் நான் பதில் சொல்றேன். நீ எங்க மேல, அம்மா மேல, இந்த குடும்பத்து மேல என்ன மரியாதை வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். சொல் பேச்ச தட்ட மாட்டேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உனக்கு விளக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. ஒரு பொண்ணுக்கு இந்த சடங்கை எல்லாம் பண்ணி பார்க்கணுங்கிறது அந்த குடும்பத்தோட ஆசை. ஆசைங்கிறத தாண்டி அதெல்லாம் காலங்காலமா நம்ம பின்பற்றிட்டு வர சம்பிரதாயம். சம்பிரதாயத்தை நாம கேள்வி கேட்கணும்னு நினைச்சு மட்டும் கேள்வி கேட்க கூடாது. அதுல என்ன நல்லது கெட்டது இருக்கு, எதுக்காக அதை சொல்றாங்கன்னு பகுத்தறிஞ்சு பார்க்கிற அறிவும் நமக்கு இருக்கணும். இது எல்லாத்தையும் மீறி உறவுகள் தான் ஒரு குடும்பத்தோட ஆணிவேர். அதுலயும் தாய் மாமன் உறவுங்கிறது ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அம்மா, அப்பா, பொண்டாட்டி, பிள்ளைங்களோட வாழறது ஒரு பக்கம். ஆனா இந்த உறவுகளோட நம்ம குடும்பத்துக்காக அவங்க சொல்றத செய்யறதுக்காக வாழறது இன்னொரு பக்கம். எல்லாரோட விருப்பு வெறுப்புன்னு ஒண்ணு இருக்கும். நம்மளோட விருப்பு வெறுப்புக்கு மட்டுமே நாம முக்கியத்துவம் கொடுத்துடக் கூடாது. மற்றவங்களோட விருப்புக்கும் அவங்களோட ஆசைக்கும் நாம முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு அடையாளமா தான் அதை உணர்த்துற விதமா நம்ம உறவுகளுக்கு மதிப்பு கொடுத்து நாம இதையெல்லாம் பண்றோம். ஒரு பொண்ண அடிமைப்படுத்தணும்னு நினைச்சு இதையெல்லாம் செய்யறது கிடையாது. இது மூலமா ஒரு பொண்ணை தூக்கி வச்சு கொண்டாடுறோம். ஒரு குடும்பத்துக்கு ஆண் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு ஒரு பெண்ணும் முக்கியம். அதுக்காகத்தான் இதையெல்லாம் செய்யறது. சொந்த பந்தங்களோட இதையெல்லாம் பண்றதுக்கு நிறைய பேருக்கு கொடுத்து வைக்கல. ஆனா நமக்கு கொடுத்து வச்சிருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இந்த குடும்பத்தை நான்சி கிட்ட இருந்து காப்பாத்தணும்னா இந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணணும். சீதா, ஆபீஸையும் மூடிட்டாங்க, ஃபேக்டரியை இழுத்து மூடிட்டாங்க. எப்படி சீதா கம்ப்ளீட் பண்ண முடியும்? நாம கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு நான்சி நினைக்குதாகல, அதுக்காகவே நாம கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். இதெல்லாம் கேட்க நல்லதா இருக்கு சீதா. நான்சி மேல எனக்கும் கோவமா தான் இருக்கு. ஆனா எப்படி இதெல்லாம் முடியும்? எதுவுமே தெரியாம நீயும் நானும் மட்டும் பேசிட்டு இருந்தா எப்படி இதெல்லாம்? நல்லா தெரிஞ்சவங்க யாரும் அவங்க கிட்ட பேசுவோம்க்கா. பேசி பேசி என்ன பண்ண போறோம்? என்ன வழி இருக்குன்னு பார்க்கலாம். ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிப்போம். அந்த முத்தாரம்ம நமக்கு துணை இருக்கா. வாங்க தாடி அங்கிள், என்ன முடிவு பண்ணிருக்கிய? என்ன முடிவு? இப்ப வந்துட்டு போனாங்களே 2 பையர், அவங்க ஆர்டர் பத்தி என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? சேதுவே கன்ஃபியூஷன் ஆகி போயிட்டாரு. நான் என்ன பண்ண முடியும்? இப்படி சொன்னா எப்படி அங்கிள்? நமக்கு லாபம் முக்கியம் இல்ல. இந்த ஆர்டர் மூலமா நான்சிய வீட்டை விட்டு அனுப்பணும், இல்ல நாம இந்த வீட்டை விட்டு போகணும். புரியுது சீதா.
நீ பிராக்டிக்கல் என்னன்னு புரியாம பேசுற. கம்பெனியும் மூடியாச்சு, ஃபேக்டரியும் இழுத்து மூடியாச்சு. என்ன பண்ண முடியும்? கம்பெனியை மூடிட்டா என்ன? வேலை பார்க்கறவங்க எல்லாம் உயிரோட தானே இருக்காங்க. அவங்கள வச்சு வேலையை செஞ்சு முடிப்போம். அதுக்கு யூனியன் வேணும். எல்லாரும் வந்து வேலை செய்யணும். எப்படி முடியும்? இவ்ளோ பெரிய சென்னை சிட்டியில நம்ம டெய்லரிங் யூனிட்டை தவிர வேற எதுவுமே இல்லையா? இருக்குல்ல. ஏதாவது ஒரு இடத்த புடிங்க, நம்ம ஆட்களை வச்சே செஞ்சு முடிச்சிருவோம். முடியாதுன்னு நினைச்சா முடியாது, முடிச்சே ஆகணும்னு நினைச்சா கண்டிப்பா நம்மளால முடியும். அங்கிள், முடியும்னு நம்புங்க. நம்ம ஃபேக்டரியில வேலை பார்த்தவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க. நமக்கு தேவையான மிஷின் உள்ள அளவுக்கு ஏதாவது யூனிட் வாடகைக்கு கிடைக்குமான்னு பாருங்க. யாருக்குமே தெரியாம ரகசியமா செட் பண்ணி ரெடி பண்ணி கொடுங்க. முடியுமா முடியாதா? எப்படி ஐடியா? நீ சொல்ற மாதிரி பார்த்தா முடியும் தான் நினைக்கிறேன். நினைக்காதியா அங்கிள், முடியும்னு தீர்மானமா இருங்க. நீங்க வைராகியமா தான் இருக்கணும். முடியலன்னா சொல்லிருங்க, நாங்களே பாத்துக்கிட்டோம். உங்களுக்கு என்ன தெரியும்? தெரியாதுதான், ஆனா நம்பிக்கை இருக்கு, அதுதான் முக்கியம். அடுத்து என்ன பண்ணணும்னு சும்மா அதே யோசிச்சுட்டு இருக்காம ஏதாச்சும் பண்ணுங்க. சரி, நான் பேசி பார்க்கறேன். தாடி அங்கிள், திரும்ப திரும்ப இப்படி பேசாதீங்க. எனக்கு கோவமா வருது. இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, கொஞ்சமாவது மூளையை யூஸ் பண்ணுங்க. இருக்குல்ல, பேச வேண்டியவங்க கிட்ட பேசுங்க. பேசி ஏற்பாடு பண்ணுங்க. நைட்டும் பகலுமா வேலை செஞ்சு முடிக்கணும். நான்சிய ஜெயிக்க விட்டிய அப்புறம் நம்ம எல்லாரும் தெருவுக்கு தான் போகணும். சரி. சீதா, நம்மளால இதெல்லாம் முடியுமா? பாக்கலாம்க்கா. இல்லனா நம்மளே களத்துல இறங்கிட வேண்டியதுதான். முத்தாரம்மா, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பிசினஸ் மேன் சொல்லிக்கவே வெக்கமா இருக்கு. ஒத்த ஆளா நின்னு இந்த கம்பெனியை எவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னுக்கு கொண்டு வந்தேன். மகா இறந்து போனா என்னோட மொத்த பலமும் போன மாதிரி இருக்கு. மகா இல்லாம என்னால எதுவுமே பண்ண முடியல. டாடி அங்கிள், என்ன ஆச்சு? என்னாச்சுன்னா வரேன்னு தான் சொன்னாங்க சீதா. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. திடீர்னு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வர முடியாதுன்னா இனிமே வேலைக்கே வர மாட்டாங்களா? வேற இடத்துல வேலை செய்ய மாட்டாங்களா? அங்கிள், எங்க வேலை பார்த்தாலும் சம்பளம் கொடுக்க தானே போறோம். ஏன் வர மாட்டாங்களா? ஆர்டர் முடிச்சா தானே அவங்களுக்கும் சம்பளம் கிடைக்கும். அந்த சம்பளத்தை வச்சு தானே எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். தெளிவா பேசி பார்த்துட்டேன் சீதா, ஒண்ணுமே நடக்கல. அவங்க வரமாட்டேன்னு சொன்னதுக்கும் நான்சிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இருக்கலாம். கம்பெனியை அழிக்கத்தானே நான்சி வந்திருக்கா. மாமா, இந்த கம்பெனி அழிக்கிறது நான்சியோட நோக்கம் இல்ல. அவங்க அதுக்காகவும் வரல. எப்படியாவது என்ன ஜெயிலுக்கு அனுப்பணும், அதுதான் அவங்களோட ஆசை. அதுக்காக தான் இப்படி துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மாமா, கொஞ்ச நாளைக்கு நான் என் அம்மா வீட்டுக்கு போறேன். அப்போதான் நான்சிக்கு கோபம் குறையும். நம்ம கம்பெனிய டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அத நான்சி சொன்னாளா? அவங்க சொல்லல. என்னால தானே இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போயிட்டா அவங்க கூல் ஆயிடுவாங்கல்ல. போறேன்னா எத்தனை நாளைக்கு? கம்பெனி ஓபன் பண்ணி ஆர்டர் முடிக்கிற வரைக்கும். நான்சிய முட்டாள்னு நினைச்சியா? நீயும் அம்மா வீட்டுக்கு போனா அவ லண்டனுக்கு போயிடுவாளா? நீ போயிட்டா மட்டும் நான்சி விட்டுருவாளா என்ன? வேற வழியே இல்லைன்னு இதையும் ட்ரை பண்ணி தான் பாப்போமே. கொஞ்ச நாள் தானே, பிரச்சனை சால்வ் ஆனதும் சீதாவை நம்ம போய் கூட்டிட்டு வந்துடலாம். ஆமா, ராம் கிட்ட சொன்னா புரிஞ்சுப்பான்.
மகா உருவாக்குன சாம்ராஜ்யத்தை நான்சி அழிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். மாமா, சும்மா இருக்கிறத விட இப்படி ஒரு முயற்சியை செஞ்சு பார்க்கலாமே. இதெல்லாம் சரியா வருமா? நான்சி முன்னாடி நான் இல்லைன்னா அவங்களுக்கு கோபம் குறையும் தான் நான் நினைக்கிறேன். தாடி அங்கிள், ஃபேக்டரியை திறக்க ஏற்பாடு பண்ணுங்க. நான் கிளம்புதேன். சீதா, எனக்கு என்னவோ இது சரியா படவே இல்லை. நான்சி சொல்றதுக்கெல்லாம் பணிஞ்சு போகணுமா? வேற வழி இல்ல மாமா. அவங்க கோவம்லாம் என் மேல மட்டும்தான். அண்ணா, இதுல யோசிக்க ஒண்ணுமே இல்லைண்ணே. சீதா சொல்றது எனக்கும் சரின்னு தான் தோணுது. நான்சி கிட்ட சொல்லிட்டே கிளம்புதேன். தாடி அங்கிள், கடகடன்னு வேலையை முடிங்க. அந்த முத்தாரம்ம நமக்கு துணையா இருப்பா. எல்லாமே நல்லதே நடக்கும். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தெரியலமா, ரிசப்ஷன்ல கேளுங்க. ஐயோ பாண்டியா, பாண்டியா. சிஸ்டர், பாண்டியன் ஒருத்தர் அட்மிட் பண்ணிருக்காங்க. எங்க? எனக்கு தெரியாதுமா. எம்பள பாண்டியா எங்க? உள்ள போய் கேளுங்க. உள்ள கேட்கலாமா? ஐயா, நீங்க பாண்டியன் ஃபேமிலியா? என் பிள்ளை எங்கயா இருக்கா? அவன் நல்லா இருக்கான்ல, அவனை நான் பாக்கணுயா. அவனை என் கண்ணுல காட்டுங்க. பாருங்கம்மா, பதட்டப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஐயா, ஃப்ரெண்ட வீட்டுல விட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு தான் ஐயா போனா. கடைசியில இந்த மாதிரி ஒரு செய்தி வந்திருக்குதுன்னு என்ன செய்வேன்? அவனுக்கு ஒன்றும் இல்லைல்ல, அவன் நல்லா இருக்கிறான்ல. அவனை கண்ணுல காட்டுங்க தயவு செஞ்சு. டாக்டர் சொல்லுங்க. டாக்டர், என்னாச்சு டாக்டர்? அண்ணனுக்கு என்னாச்சு? அவரு நல்லா இருக்காருல்ல? இதுனா சொல்லுங்க டாக்டர். என்னாச்சு டாக்டர்? என்னதான் ஆச்சு டாக்டர்? சொல்லுங்க. நீங்க எல்லாம் ஒரு தங்கச்சிங்களா? தங்கச்சி. என் வீட்டோட சாமி அவன் தாயா. அவன் எங்க இருக்கிறான்? அவனை கண்ணுல காட்டுங்க. சொல்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. உங்க அண்ணனை காப்பாத்த எவ்வளவோ போராடணும், முடியல, இறந்துட்டாரு. ஐயோ பாண்டியா, போயிட்டியா? டாக்டர், எங்க அண்ணனை காப்பாத்த முடியலையா? ஏதாவது பண்ணி காப்பாத்திருக்கலாமே டாக்டர். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு வந்திருந்தா காப்பாத்திருக்கலாமா? ஐயோ பாண்டியா, போயிட்டியா? ராஜேஷ் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காரு. அவர் மட்டுமாவது காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அது கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. இத பண்றேன் சார். இதான்
கொஞ்சம் ஸ்லோ அப்ளை பண்ணுங்க. ஃபேஸ் சரியா தெரியலையே, நல்லா ஜூம் பண்ணி காட்டுங்க. பாருங்க சார். அந்த வண்டி நம்பரை நோட் பண்ணி யாரோட கார்னு செக் பண்ணுங்க. சார், காவேரி டெக்ஸ்டைல்ஸ் ஓனர் அவங்களுடைய கார் தான் சார் இது. யோ, நல்லா தெரியுமா? சார் ஆமா சார், நல்லா தெரியும் சார். ஓ, சார் இதோ இருக்கு பாருங்க சார், இந்த வண்டி தான் சார். சார், என்ன விஷயம்? நீ யாரியா? நான் இங்க டிரைவரா வேலை பார்த்துனுக்குறேன். உங்க ஐயாவை வர சொல்லு. அவர் ஊர்ல இல்லைங்களே. ஒன்று செய்யுங்க, நீங்க போயிட்டு காலையில் வாங்க. யோ, ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, காலையில வர சொல்ற. வீட்டுல வேற யாரும் இல்லையா? கூப்பிடு. எதுவா இருந்தாலும் ஐயா வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாமே. யோ, இனாயா நீ கூட கூட பேசிட்டு இருக்க? சார் சொன்னா கேட்க மாட்டியா? பெரிய மனுஷன் வீடு, இந்நேரத்துல கதவை தட்டி உள்ள போனா நல்லா இருக்காதுன்னு தான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். போ, வீட்டுல வேற யாரு இருந்தாலும் வர சொல்லு. என்ன ஆச்சு? வாங்கம்மா, இது உங்க கார் தானே? ஆமா. ஆக்சிடென்ட் ஆன விஷயம் தெரியும் தானே? ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அடிபட்டவங்களை காப்பாத்தாம அப்படியே ஓடி வந்திருக்காங்க. நீங்க ஐயாக்கு கால் பண்ணுங்க, நான் அவர்கிட்ட விஷயத்த பேசிக்கிறேன். இல்ல இல்ல, அண்ணன் பிசினஸ் விஷயமா வெளியூருக்கு போயிருக்காரு, நாளைக்கு வந்துருவாரு. நீங்க எதுவா இருந்தாலும் என்னாண்டியே சொல்லுங்க. மேடம், இது ஒண்ணு சாதாரண ஆக்சிடென்ட் கேஸ் இல்ல, ஹிட் அண்ட் ரன். ஆக்சிடென்ட் ஆன 2 பேர்ல ஒருத்தன் இறந்துட்டான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.